வணக்கம். உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரத பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்க வரேன், எப்ப என்ன சந்திக்கணும்னு கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும், இமெயில் ஐடிலயும் எங்க டீம கனெக்ட் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூர்ல ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெஃபினட்டா சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். என்ன மாதிரி இருக்கிறவங்க பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் நம்மளுக்கு ரிவார்ட் பண்ணல அப்படிங்கிறத ரொம்ப கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. என் லைஃப்பில் முக்கால்வாசி நேரம் நான் இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நான் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு உலகம் கொடுக்கல அப்படின்னு. ஒன்று நம்ம நடக்கலைன்னு வைங்களேன், நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வரலன்னா அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம். 2வது காரணம் உங்கள் ப்ராசஸ் கரெக்டாக இருந்தது, அவுட்கம் உங்களை எக்ஸ்பெக்டேஷனுக்கு வரல. அப்போது நம்ம எக்ஸாமின் பண்ணி நம்ம தப்பு ஒன்றும் பண்ணலைன்னா திரும்பி அந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். முக்கால்வாசி டைம் என்ன ஆகும்னா 95% நம்ம தப்பு பண்ணியிருப்போம், 5% தான் இந்த ப்ராசஸ் ஃபெயில் ஆகிருக்கும். ஆனால் நம்ம நினைக்கிறது வேறு மாதிரி. 95% நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணேன், 5% தான் நான் தப்பு பண்ணேன்னு நினைப்போம். எப்போதுமே நம்ம மூளை என்ன சொல்லணும்னா, நான் ஒரு தப்பும் பண்ணலை, மற்றவன் தான் தப்பு பண்ணான். நான் ஒரு 40 வயசு, 37, 38 வயசில் அதை திருப்தி நான் என்ன தப்பு பண்ணேன்னு பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு நான் பார்க்க ஆரம்பிச்சும் போது எனக்கு நான் பண்ணுற தப்பெல்லாம் ஃபுட்பால் மாதிரி தெரிஞ்சுது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாகி என் லைஃப் பெட்டர் ஆகிட்டே போச்சு. 40 வயசுக்குள்ளேயே எனக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக சரியாயிடுச்சு. ஒரு 50 வயசுக்கு மேலே அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணதுனால இன்றைக்கி நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். தேங்க்ஸ் டு உங்களை மாதிரி ஆட்கள் இதை பார்க்கறதுனால. அதனால் இது எப்படின்னா, நம்மளால் சிலதை ஒத்துக்க முடியாது. இந்த உலகம் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறது அப்படிங்கிறத நம்மளால் அப்ரிஷியேட்டே பண்ண முடியாது. எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு இப்போ நல்லா தெரியுது, நான் ஸ்கூலில் மார்க் வாங்காமல் இருந்திருக்கலாம், காலேஜில் ஒரு மார்க் வாங்காமல் இருந்திருக்கலாம், சிலது அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்திருக்கலாம், சிலது கரெக்டாக நடந்திருக்கலாம். ஆக மொத்தம் எனக்கு சின்ன வயசில் ஆங்கிலம் சொல்லி கொடுத்ததும் படிக்கிறத ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்ததும் எனக்கு பெருசாக கை கொடுத்தது. ஸோ அட் ஒன் ஸ்டேஜ் காசு பணம் கட்டப்பட்டு இருந்தபோது கூட இந்த நாலேஜுங்கிறது என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு கண்டினியூஸாக இந்த நாலேஜ் அக்வயர் பண்ணிகிட்டே இருந்தோம். அதனால் நம்ம எடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பெட்ஸ் எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுத்துருக்கலன்னா இந்த நாலேஜை நான் அக்வயரே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இந்த நாலேஜ் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அதை அக்வயர் பண்ணி எங்கள் அப்பா எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கலன்னா டெஸ்ட் பண்ணி அப்ளை பண்ண முடியல. இதெல்லாம் கூடி வரத்துக்கு டைம் ஆகும். அந்த டைமுக்கு எனக்கு பேஷன்ஸ் இல்லாமல் இருந்தது. முக்கால்வாசி பேருக்கு அது மாதிரி பேஷன்ஸ் போயிடும். அந்த பேஷன்ஸ் போகிறதுனால நம்ம உலகம் நம்மளுக்கு என்ன கொடுக்குறதுங்கிறத நம்ம நன்றியோட பார்க்குறத விட்டுருவோம், தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதே நிறுத்திடும். நீங்கள் எனக்கு வரணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அந்த அவுட்கம்மை துரத்துறதை நிறுத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்கம் உங்களை தேடி வரும். எதுலேருந்து நீங்கள் விலகி விலகி போகிறீங்களோ அது உங்களை துரத்தும். நீங்கள் இனிமேல் இது பழம் புளிக்கும், இதுக்கு மேலே நம்மளுக்கு என்னடா இது வரல போனால் போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராசஸை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் உங்களை தேடி வரும். இது என் பர்சனல் அனுபவத்தில் என்ன சொல்கிறேன். ஆங்கிலத்தில் இன்னொரு சேயிங் உண்டு, த லாஸ்ட் ட்ரா ஆன் தி கேமல்ஸ் பேக். ஒரு ஒட்டகத்து மேலே வெயிட்டை சுமத்திக்கிட்டே போவாங்க, அந்த ஒட்டகம் தாங்கிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு பேப்பர் ஸ்ட்ரா வச்சோன்னா அந்த ஒட்டகம் கீழே விழுந்துடும். அதை ஒரு சிம்மில் உலகத்தை எடுத்து பாருங்க, இதுக்கு மேலே சுமை தாங்க மாட்டான், அவன் கீழே விழுந்துருவான்னு நினைக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராசஸை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோன்னு வைங்க, கடைசியில் வேறு வழி இல்லாமல் அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்தே ஆகணும். அதனால் நம்ம ஜாப் அந்த கேமல் பேக்கில் ஸ்ட்ரா போட்டுகிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த ஸ்ட்ரா ஜாஸ்தியாகி கேமல் கவுந்து உங்களுக்கு ரிசல்ட் வருங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால் உங்கள் பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியும், உங்கள் திறமை உங்களுக்கு தெரியும். உலகம் இந்த பொட்டன்ஷியலை ரெகக்னைஸ் பண்ணி அவங்களே உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நான் பார்க்குற எல்லாருமே இந்த கம்பெனி எனக்கு இதை கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா எனக்கு இதை கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, என் நண்பன் இது எனக்கு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களை ரெகக்னைஸ் பண்ணணுங்கிறத
நீங்கள் எதிர்பார்ப்பை விட்டுட்டு உலகத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பாருங்க. உலகத்துக்கு நான் என்ன பண்ண முடியும், சொசைட்டியிட்ட லார்ஜுக்கு நான் பாசிட்டிவாக ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, என்னால் மக்களுக்கு ஏதாவது பலனளிக்க முடியுமா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சு பிரதிபலம் எதிர்பார்க்காம நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணுங்கிறது முதல் ஸ்டெப். ஒன்ஸ் நீங்கள் பிரதிபலம் இல்லாமல் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களை தேடி வருவாங்க. இதில் மாற்றவே முடியாது, இது உலக உண்மை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது முதல் ஸ்டெப்பு. அதை நீங்கள் கொடுக்க கொடுக்க மக்கள் திரும்பி உங்களை தேடி வராங்களாங்கிறது தான் ரொம்ப பார்க்கணும். மக்கள் உங்களை தேடி நிச்சயமாக வருவாங்க. ஒரு நண்பர்கள்ங்கிறதுக்குள்ள பல பிரச்சனைகள் வரலாம், பல தகராறு நடக்கலாம், பல விஷயங்கள் கருத்து வேறுபாடு இருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் கரெக்டாக அவங்க கரெக்டான்னு பிரித்து பாருங்கள். சம்டைம்ஸ் நீங்களே கரெக்டாக இருப்பீங்க, ஃப்ரெண்டே தப்பாக இருப்பான். பட் அவன் என்ன மனநிலையில் இருக்கான்னு உங்களால் சொல்ல முடியாது. அந்த மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவன் மன்னிப்பு கேட்டால் தான் அவன்கிட்ட பேசுவேன் அப்படின்னு இல்லாமல், என்னடா மச்சான் இது ஆயிடுச்சுடா வாடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தோளில் கை போடுறது ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் அது மாதிரி தோளில் கை போட்டிங்கன்னா அவனுக்கே ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். சம்டைம்ஸ் வாக்குவாதத்துக்கு அப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணாமல் இருப்பாங்க. அதுக்கு பதிலாக உங்கள் சைடே எல்லா இடத்துலையும் நியாயம் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரீச் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எனக்கு பர்ஃபெக்டாக ஒரு பார்ட்னர் கிடைக்கணும், பிஸ்னஸ்லேயும் சரி லைஃப்லேயும் சரி, இது மாதிரி எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சி எதிர்பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கவே போகிறது இல்லை. இன்ஸ்டெட் அந்த ஒர்க்கு வெயிட் பண்ணாமல் ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அது மாதிரி பார்ட்னராக நம்மளே மாற்றிக்கிட்டோம்னா டெஃபினட்டாக பெட்டர் ஆகிடும். ஸோ யூ பிகம் தி பர்ஃபெக்ட் பார்ட்னர், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பார்ட்னரும் பர்ஃபெக்ட் பார்ட்னர் ஆகிடுவார். அதனால் எக்ஸசைஸில் எனக்கு இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பிளைன்ட்டில் சொல்கிறேன். ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு மோட்டிவேட் ஆகிறதுங்கிறது அதுக்கும் மேலே கஷ்டம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸை பில்டப் பண்ணுங்கள், மொமெண்டம் உங்களை தேடி வரும். அதை விட்டுட்டு என்னால் பண்ண முடியாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கும் உங்கள் ஸ்பௌஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோ இல்லை லைஃப் பார்ட்னர் டு பி இருக்கிறதுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மற்றவன் எப்படி இருக்கணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்திடுங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும் டு சேஞ்ச் இட்டுன்னு பாருங்கள். பி தி சேஞ்ச். நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், ஆக்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது ஒன்று தான், ஆக்ஷனை லைஃப் ரிவார்ட் பண்ணும். அது என்னைக்குங்கிறது தான் தெரியாது. அதனால் ஆக்ஷன் பண்ணுங்கள். ரிசல்ட் வரலைன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறத பாருங்கள். உங்கள் தப்பை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணி திரும்பி ஒர்க் பண்ணுங்கள், திரும்பி ஆக்ட் பண்ணுங்கள். 1 டைம் அவுட் ஆஃப் 10 நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, ரிசல்ட் வராமல் போகலாம். திரும்பி ப்ராசஸை நம்பி கண்டினியூ பண்ணுங்கள், ரிசல்ட் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.